மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். சில பேர் சில விலங்கினங்களை மனிதர்களுக்கு இணையா சொல்லி மனிதர்களை தவறா பேசுறாங்க. ஏதோ அந்த விலங்கினங்கள் சரியான வாழ்க்கை முறை வாழ்ற மாதிரியும், மனிதன் வாழ்க்கை முறை சரியில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. நல்லா யோசித்து பாருங்க. அப்படி சொல்றவங்களுக்கு அந்த விலங்கினங்களோட பாஷை தெரியுமா? அந்த விலங்கினங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றத அவங்க பார்த்துருக்காங்களா? இதெல்லாம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். விலங்கினங்களுக்கு மனித வாழ்க்கை முறையை பற்றியோ, மனிதர்களுக்கு விலங்கினங்கள் வாழ்க்கை முறையை பற்றியோ பெரும்பாலும் தெரிவதில்லை. யாரோ ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை இவங்க விட்டு அடிக்கிறது அப்படியே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இறை சிந்தனை, கோயிலுக்கு போகிற பழக்கம், இதெல்லாம் ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணும்போதுல நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோயிலுக்கு போகிற பழக்கம் உள்ள ஒவ்வொருத்தரும், இறை சிந்தனை உள்ள ஒவ்வொருத்தரும் என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். வற்றாத செல்வத்தை பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும். நல்ல மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கணும். அப்படி தான் இருக்காங்களா எல்லாரும் அப்படின்னா, அதாவது கோயிலுக்கு போகிற எல்லோரும், இறைவனை வழிபடுற எல்லோரும் இருக்காங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். இதை சொல்கிறனால எனக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு இல்லை. இறைவன் மேலே முழு நம்பிக்கை இருக்கிறனால தான் இதை நான் சொல்கிறேன் இங்கே. அப்போது கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, இறைவனை பற்றி நினைக்கிறது அப்படின்னும் போதில் அது ஒரு சில காரணங்கள் இருக்குது. பழக்கத்தின் பெயராக செஞ்சுட்டு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலானோருக்கு வழக்கமாக இருக்குது. அப்போ அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சு பண்ணுறவங்களுக்கு எல்லாம் சரியாக நிகழுது. அடுத்து பார்த்தோன்னா, இந்த யூனிவர்ஸில் ஒரு விஷயம் உருவாகி அது பல மடங்கு பெருகி இருக்கு. அது மனித உயிர். முன்ன டைனோசர் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது இல்லை. அதோட இனப்பெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இல்லாமல் போயிடுச்சு. இதே போல் சிட்டுக்குருவியை சொல்லுவாங்க. இன்னும் சில உயிரினங்களை சொல்கிறாங்க. அதுபோல் இந்த மனித உயிரினமும் ஒரு காலகட்டத்தில் நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படின்ற எண்ணங்கள் மேலோங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இந்த யூனிவர்ஸில் மனித உயிரும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது எதுவுமே தெரியாமல் யாரோ சொல்லி வச்சுட்டு போனதை வச்சு நம்மளை பற்றி நம்மளே, அதாவது மனிதர்களை பற்றி மனிதர்களே தவறாக பேசுகிறது வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் குறைச்சி வாழ்கிற நாட்கள் நமக்கு எவ்வளவோ அப்படின்னு தெரியாது. அது வரைக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோமே. நன்றி.